ஆனால் மோஸ்ட் ஆஃப் இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நான் அம்மா அறிவச்சன் இது மாதிரி தான் வரும். பட்டு வந்து வரமாட்டாங்க. எனக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பட்டு இல்லாமல் நான் சாத்து போட்டாச்சா? போட்டாச்சு. பேக் காமி போடல. சரி சரி ஹாய் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஏகாதசி. ஆனால் நாங்கள் வந்து கோவிலுக்கெலாம் போகக்கூடாது, தீட்டு இல்லையா. இன்றைக்கி என்ன விலாக்னா, நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இந்த சக்கரை கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சக்கரைலாம் பேக் பண்ணுற வேலை, அப்புறம் எல்லா வீட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து சொல்லணுமா, அதனால் கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே போயிட்டு சக்கரை தான் போட போகிறேன், பேக் பண்ண போகிறேன். அது எப்படி பேக் பண்ணுறோம், எவ்வளோ பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு. பா உள்ளே கடை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வர விலாகில் வந்து டெய்லியும் வந்து பட்டு வந்து இருப்பாங்களான்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. ஸோ நடுவில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை எதுக்கும் வரமாட்டாங்க. அதனால் விலாக்லேயும் என்னால் வந்து அவங்கள காமிக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் எப்போ காமிக்கலான்னா, சண்டே அது லீவ்லாம் வரும் இல்லையா, அப்போ அந்த டைமில் வீட்டில் இருக்கக்குள்ளே நான் காமிப்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நான் அம்மா அறிவச்சன் இது மாதிரி தான் வரும். பட்டு வந்து வரமாட்டாங்க. எனக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பட்டு இல்லாமல் வீடியோவே எடுக்க 4 நாளைக்கு போய் அப்புறம் நின்று வீடியோ தான் எடுக்கலாம். இல்லை, கண்டினியூவாக இப்போ போகிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. சண்டே வந்து ஃபங்க்ஷனு, அதனால் வந்து அறிவிச்சிடேன், அதனால் லீவ். சண்டே மட்டும் லீவ், நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வேறு வருது, அப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா வ்ளாகில் வருவாங்க. ஆனால் இப்போ கண்டினியூஸாக ஒரு மூணு நாளாவாமா 3 நாளாக வந்து கடைக்கு போகிறதுனால வீடியோவிலேயே அவங்க காமிக்கவே முடியல. கொஞ்சம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம், கொஞ்சம்லாம் இல்லை. ஸோ நீங்களும் வந்து கேட்காதீங்க, பட் ஏன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்கள காமிக்க முடியல. ஸோ இப்போ வந்து லஞ்சு வந்து சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து கூட்டு தான் பண்ணேன். லஞ்சு சாப்பிட்டு இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து மெகந்திலாம் போட்டுட்ருக்காங்க கையில். மெகந்தி போடுறதுலாம் காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு சக்கரை வந்து பேக் பண்ணுறதெல்லாம் அப்படியே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் நடக்க போகிற பொண்ணுக்கு வந்து மருதாணி வச்சிட்ருக்காங்க. இந்த பாப்பா தான் வச்சிட்ருக்கா 2 கையிலையுமா சாதே அழகாக போடுறாங்க. இங்கே பாருங்கள், சண்டே தான் ஃபங்க்ஷனு. ஸோ முன்னாடியே போட்டால் தான் நல்லாயிருக்கும், கையில் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் கலராக. இந்த கையில போடலையா? இன்னும் போடல, இன்னும் இந்த கையில. சரி, ஃபுல்லா பேக்குமா? ஆமா. சரி. ஐயோ, என்ன பண்றாரு? சர்க்கரை எல்லாம் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சர்க்கரை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வரவங்களுக்கு வந்து கிஃப்ட், ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, சர்க்கரை வெத்தலை பாக்குலாம் போட்டு. சாப்பிடக்கூடாது, நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். இவர் சைடில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காராம். நீ எழுந்து போறியா? ஒரு மூட்டை சர்க்கரை காலி பண்ணிடுவேன் நீ. வரவங்களுக்கு அப்புறம் பேக் பண்ணி கொடுக்க பத்தாம போயிடும். இங்க பாரு, நீ காலி பண்ணிடுவ சர்க்கரைய. இது வந்து ஒரு பாக்கெட்டு, இது வந்து 1/4 கிலோ பாக்கெட்ல நாங்க பேக் பண்றோம். இங்க பண்ற நீ இப்படி போ. நெல்லிக்காய் சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சர்க்கரை வந்து ஒரு மூட்டை ஃபுல்லா இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்போ பேக் பண்ணியாச்சு. அப்படியே எண்ணி சாக்குள்ள வச்சுருக்கோம். இன்னொரு மூட்டை இருக்கு, அதுக்கப்புறம் நவுரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. அக்கா நம்பர் இதுதான், 13 எண்ணி இருக்கேன். நவுரு இப்படி வா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். வெரி கூடாது, இப்படி வா. இது வந்து மெழுகுல தான் பண்ணது. இதெல்லாம் ஆட்டி பார்க்கறேன். ஏன்னா சக்கரை வந்து 1 2 வந்து லைட்டாக தான் கொடுத்தது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏதோ பார்ட்ஸ் ஏதோ வாங்கிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை வந்து பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. மொத்தம் வந்து 205, ஐ மீன் ஒரு மூட்டை ஃபுல்லாக நான் காமிச்சேன் இல்லையா, நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருந்தது. அது வந்து 205 நான் தான் கவுண்ட் பண்ணேன். இன்னும் ஒரு மூட்டை இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு 400 பேர் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் இல்லைம்மா? 2 மூட்டைக்கு 400க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அது வந்து நைட்டு நாங்கள் பேக் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு மூட்டை மட்டும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. 205 எவ்வளோன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 205 நான் கவுண்ட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு மூட்டையும் அதே மாதிரி கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அறிவச்சனுக்கு வந்து அங்கே சக்கரை சாப்பிட்டு அவரு டயர்டாகிட்டார் பார்க்குறேன். தானாக வந்து பூ ஆனான்னு அதனால் ஊட்டிகிட்ருக்கேன். அவருக்கு எப்பவுமே ஈவினிங் ஆனாலே கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரி பசி எடுத்துக்கும், ஏதாவது ஊட்டணும். அந்த
இன்னைக்கு வந்து இவர் கூட்டே சாப்பிட்றாரு. இவனுக்கு வந்து கூட்டுலாம் பிடிச்சிருக்கு இல்லைம்மா. மதியானமும் நல்லா சாப்பிட்டான், இப்பயும் நல்லா சாப்பிட்றான் கூட்டு. இந்த கூட்டில் வந்து இது சொரக்காலாம் போடல, இந்த உருளைக்கிழங்கும் பச்சைப்பருப்பும், உருளைக்கிழங்கு பச்சைப்பருப்பு கத்திரிக்காயெல்லாம் போட்டு கூட்டு மாதிரி. அதை அறிவச்சனுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணியிருக்கேன். அவனுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே அதான் சாப்பிட்றோம். ஐயோ அங்கே நாய்க்குட்டியை போட்டு அடி அடிக்கிறோம். அவனுக்கு தெரியல இன்னும், நாய்க்குட்டி பாவம் மட்டும் சொல்லுவான், ஆனால் அடிப்பான். இப்போ அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்பணும். இப்போ வந்து அறிவச்சனுக்கு வந்து பால் வாங்கிறதுக்காக அமுச்சு விட்டுருக்கோம். ஆக்சுவலாக பால் வாங்க தான் கிளம்புனேன், ஆனால் குட்டி பாப்பாலாம் போனாங்களா ஸ்கூல் பசங்க, அவங்கக்கிட்ட பால் வாலி வந்து கொடுத்தாம். எப்பவுமே பட்டு தான் போவாங்க வச்சனுக்கு பால் வாங்க. ஆனால் பட்டு வந்து இதுக்கப்புறம் ஹோட்டல் கடையில் இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து யார் போகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இல்லைனா அவங்க தாத்தா, இல்லைனா நான். சைக்கிள் ஓட்டுறோம், அந்த சைக்கிள் பின்னாடி இவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் பெடலை கூட பெருக்கி தெரில. இவருக்கு அந்த பையன் சைக்கிள் ஓட்டுறது வேணுமோ. சைக்கிள் பேர் சொல்லு. சைக்கிள் சொல்லணும். இந்த சைக்கிள். ஓ பின்னாடி உங்க தாத்தா வராரா சைக்கிள்? அங்க வருங்க, அப்பா வராரு. ஆமா, கூப்பிடு தாத்தாவே. சைக்கிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைக்கிள் சொன்னா, இப்ப சிக்கிள். புடிங்கம்மா. ஏய் கிட்ட வாடா. ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து அடங்கவே மாட்டான். அம்மா வந்து பாவம் அறிவச்சன் கிட்ட மாட்டின்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லையா, ரொம்ப டல் ஆகிட்டே போகிறாங்க. அதனால தான் வீடியோக்குள்ளேயும் வாங்க பேசலான்னு டார்ச்சல் பண்ணுவேன் முன்னெல்லாம். இப்போ நான் டார்ச்சல் பண்ணலை, பேச சொல்லி. ஏன்னா அவங்களாலேயும் முடியல, அதனால தான். எங்கம்மா போகிறீங்க? எங்கே போகிறீங்க? அது மாதிரி எங்கே போய்க்கிறேன் பாரு. நான் சாத்து போட்டாச்சா? போட்டாச்சு. பேக் காமி. போடல. சரி. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே நேரத்தில் அவளால் காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு மட்டுமா. இதுனா லெமனா? லெமன் போட்டால் டார்க்காக பிடிக்கும், அதனால லெமன். சர்க்கரை போட்டாலும் தான் டார்க்காக பிடிக்கும். சர்க்கரையோட லெமன் டார்க்காக பிடிக்கும். இது நியூ ட்ரிக்கு. அப்படியா? ஆல்ரெடி பிடிச்சிருக்கு நல்லா டார்க்காக. இதில் வேற நீ லெமன் போட்டிருக்க, அப்போ இன்னும் டார்க்காக பிடிக்கும். கொட்டையெல்லாம் கூட உடல பார்க்குறா, கொட்டையை கூட போயிச்சு போட்டு பார்க்குறா. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே ரெடியாக கிளம்பிட்டு இருக்கேன்னா, வர சண்டே வந்து அதான் மஞ்சள் நீராட்டு விழா சொல்ல போகிறோன்னு சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி அதுக்கு வந்து ரெடியாக கிளம்பியிருக்கு. இப்போ மணி வந்து 6:30 ஆகுது. போயிட்டு வர ஒரு 8 இல்லை 9 ஆகும். அவங்க வந்து எல்லா ஊருக்கும் வந்து அவங்க தனியாகவே போயிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க இருக்கிற ஊர் இல்லையா, அதனால் வந்து கூட வந்து ஒருத்தி நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. நீ வா, வந்து என் கூட வந்து சொல்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் போயிட்டு குங்குமம், அதான் வாயாலே பத்திரிக்கைலாம் அடிக்கல, குங்குமம் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கம்முன்னு இருந்துட்டேன். ஸோ அது மாதிரி ஒரு இது தான். போயிட்டு குங்குமம் மட்டும்தான் கொடுத்துட்டு வர போகிறோம். போயிட்டு வர அதான் டைம் ஆகிடும், வீடியோ ஃபினிஷ் பண்ண முடியாது சொல்லிட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அறிவச்சனை வந்து கூப்பிட்டு போகிறேன்னா எனக்கே தெரியல, அவனை விட்டுட்டு தான் போகிறேன். ஏன்னா பனி பெய்யுது. ஆனால் அவன் ரொம்ப சேட்டை பண்ணானா விட்டுட்டு தான் போவேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் சொல்லு. இங்கே வேறு பாய் சொல்லு.